அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த மிக உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் ஈசனிடத்திலே எவர் ஒருவர் உண்மையான அன்பு பொருந்தி இருக்கிறாரோ அவர் ஈசனுடைய அருளுக்கும் ஆசிக்கும் பாத்திரமாவார் என்பது திருமூலருடைய கூற்றாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும், எப்படி ஈசனுடைய அன்பை பெற வேண்டும் என்பது குறித்தான பல நுணுக்கமான விளக்கங்களை இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடற்பதிவிலே பார்க்க இருக்கிறோம். நேயத்தே நின்றிடும் நின்மலன் சக்தியோடு ஆயக்குடிலை உள்நாதம் அடைத்திட்டு போயக்கலை பல ஆக புணர்ந்திட்டு வியத்தகா விந்துவாக விளையுமே. உண்மையான நேசம், உண்மையான அன்பு, இதை எவர் ஈசனிடத்திலே செலுத்துகிறார் என்பதை ஈசன் உற்று நோக்கியபடியாக காத்திருக்கிறார். உண்மையான அன்பு என்பது நின்மலமாகிய மனசுத்தியினால் ஏற்படும் எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லாத உண்மையான அன்பு என்பதே இங்கே விளக்கப்படுகிறது. ஆயக்குடில் என்று இங்கே சொல்லப்படுவது சுழுமுனை மத்தியத்தை. சுழுமுனை மத்தியத்திலே நாதவிந்துக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலை சூரியகலையை சரியான விகிதாச்சாரத்திலே கலந்து அடைத்து நிறுத்தி இடைவிடாது அண்ணாக்கு பாதை வழியாக வாசி கொண்டு சம்யோகம் செய்யும் போது அங்கே விந்து சக்தி என்று அழைக்கப்படக்கூடிய ஆத்மசக்தி வெளிப்பட்டு வரும். இந்த சக்தியைத்தான் அமிர்தம் என்று சித்தர்கள் குறிக்கிறார்கள். இதை அடைய வேண்டும் என்றால் உண்மையான அன்பை ஈசனிடத்திலே செலுத்த வேண்டும். எந்தவிதமான எதிர்பார்ப்புமற்ற நிற்களங்கமான ஒரு நிலையிலே நாம் அன்பை செலுத்த வேண்டும். பொதுவாக ஆலய வழிபாடுகளை செய்பவர்களை பார்க்கிறோம். இறைவா, எனக்கு இதை செய்து கொடு, உனக்கு நான் மொட்டை போடுகிறேன், தீச்சட்டி எடுக்கிறேன், பார்க்குடம் எடுக்கிறேன், பல்லாக்கு தூக்குகிறேன் என்றெல்லாம் வேண்டிக் கொள்வதை பலகாலம் பார்த்து வருகிறோம். இது வியாபாரம் என்றாகிவிடும். எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவிதமான வினாவும் இல்லாமல் உண்மையான பக்தியோடு மாத்திரம் எம்பெருமான் ஈசனை சரணடைந்திருப்பவர்களுக்கு எம்பெருமானின் கருணை கண்கள் நிச்சயம் ஆசி வழங்கும் என்பது கருத்து. மாணிக்கவாசகர் பெருமானும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றே குறிப்பிடுகிறார். அவருடைய அருள் இல்லாமல் அவருடைய தாளை வணங்கக்கூட முடியாது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்றே குறிப்பிடுகிறார். எனக்கு எது தேவை என்பதை ஈசன் தீர்மானிப்பான். என்னை படைத்தவன், என்னை காப்பவன், என் மீது கருணை கொண்டிருப்பவன், அவனுக்கு தெரியும் எனக்கு எதை தர வேண்டும், எப்போது தர வேண்டும் என்று. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே இருக்கும் ஈசனிடத்திலே சென்று இதை கொடு அதை கொடு என்று கேட்பது சரியாக இருக்காது என்பது திருமூலருடைய திருக்கூற்றாக இருக்கிறது. விளையும் பரவிந்து தானே வியாபி, விளையும் தனிமாயை மிக்க மாமாயை, கிளை ஒன்று தேவர் கிளர் மனு வேதம், அளவு ஒன்று இல்லா அண்ட கோடிகள் ஆமே. அண்டங்கள் எத்தனை இருக்கின்றன, அளவிட முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். அண்டம் என்பது என்ன? நாம் வாழ்ந்திருக்கும் இந்த பூமி, பூமியை சுற்றிலும் பூமிக்கு தேவையான ஆற்றல்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திர கூட்டம், இவையெல்லாம் சேர்ந்ததே நம்முடைய அண்டம் என்றாகும். இவ்வளவுதானா என்று கேட்டால் இல்லை. இது போன்ற கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன என்று சித்தர் பெருமக்கள் பகிரங்கமாக அறைகிறார்கள். விளையும் பரவிந்து தானே வியாபி, பரம் வெட்டவெளியாகிய ஆகாயம், அந்த ஆகாயத்திலே இருந்து இறங்கி வரக்கூடிய சக்திதான் ஆன்மாக்களாக பல்கி பெருகி இருக்கிறது. இது தனித்த மாயையாகவே பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. மாயை என்றால் சாதாரண மாயை அல்ல, அது மாமாயை. எவராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத மகத்தான ஒரு மாயை தத்துவத்தை பராபரம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதன் கிளைகளிலே ஒன்றுதான் தேவர்களாக மனிதர்களாக இப்படி இங்கே சலித்து இருக்கிறது. தேவர்கள் என்று சொன்னால் சற்று உயர்ந்த ஆன்மாக்கள், மனிதர்கள் என்று சொன்னால் சற்று தாழ்ந்த நிலையிலே உள்ள ஆன்மாக்கள். ஆன்மாக்களின் பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றபடியாக அவற்றின் படிநிலைகள் அமைகின்றன.
இப்படிப்பட்ட நிலைகளிலே பற்பல விதமான தத்துவங்களோடு பற்பல விதமான படிநிலைகளோடு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஆன்மாக்கள் கோடானு கோடிக்கணக்கான அண்டங்களிலே இருக்கின்றன என்று இங்கே திருமூலர் பெருமான் சொல்லிக் கொடுக்கிறார். அறிவில் தலை நின்று அறிந்து அழுந்தாதார் அருளில் தலை நில்லார் ஐம்பாசம் நீங்கார் அருளின் பெருமை அறியார் செறியார் அருளில் பிறந்திட்டு அறிந்து அறிவாரே. அருள் என்பது ஈசனுடைய கண் பார்வை, அதன் மூலம் பெற்ற ஆசி என்றாகும். அறிவு என்பது எது? சித்தம். சித்தம் என்பது புலன்களுக்கு அப்பாற்பட்டு ஈஸ்வர தத்துவத்தோடு இணைந்திருக்கிறது. 5 புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனமே பற்பல விதமான ஆசைகளை வளர்த்துக் கொள்கிறது. உண்மையாக இந்த ஆசைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதற்கும் எம்பெருமான் ஈசனுடைய அன்பும் கருணையும் தேவை என்றாகிறது. காரணம், நாம் எடுத்திருக்கும் இந்த பிறவியே எம்பெருமான் ஈசனுடைய அருளின் காரணமாக, அவருடைய விருப்பத்தின் காரணமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. எண்ணற்ற சீவராசிகள் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதுபோன்ற பற்பல மண்ணுலகங்கள், பற்பல அண்டங்களிலே இன்னும் பல்லாயிரம் கோடி உயிர்கள், பல லட்சம் கோடி உயிர்கள், பல கோடி கோடி உயிர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த ஒரு சின்னஞ்சிறு அண்டத்திலே வாழ்ந்திருக்கும் நாம் பராபரத்தை பொறுத்தவரையிலும் தூசிக்கும் குறைவானவர்கள் என்றே கருதப்படுவோம். அப்படி இருந்தும் கூட இத்தனை கோடி கோடி உயிர்களை படைத்திருக்கக்கூடிய பராபரம் சகலத்திலும் தன்னுடைய அன்பை குறைவர செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பது எத்தனை பெரிய அதிசயம் என்று எண்ணி பார்க்கும் போது திருமூலர் சொல்லக்கூடிய கூற்று நமக்கு தெளிவாக விளங்குகிறது. இந்த பெருமையை அறியாதவர்கள் என்றே கருதப்படுவார்கள். அவர்கள் அறிவற்றவர்கள். பராபரத்தின் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் அறிவற்றவர்கள். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே என்றெல்லாம் பாடுவார்கள். பராபரத்தை குறித்து சிந்தித்திருக்கக்கூடியவர்களுக்கு கர்மவினைகள் அற்றுப்போகும். குருமார்களை வணங்கி வழிபட்டு அவர்களுடைய வழிகாட்டுதலை மேற்கொண்டு பயணிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் கர்மவினைகளிலே இருந்து விடுதலை கிடைக்கும் என்பதே திருமூலர் பெருமானுடைய கூற்றாக இருக்கிறது. வாரா வழி தந்த மாநந்தி பேர் நந்தி ஆறா அமுதளித்தான் நந்தி பேர் நந்தி பேராயிரம் உடை பெம்மான் பேர் ஒன்றினில் ஆறா அருட்கடல் ஆடுக என்றானே. கடலிலே சென்று குளித்தால் கர்மவினைகள் தீரும் என்று சொல்வார்கள். அது எந்த கடலிலே? வங்கக் கடலிலா, அரபிக்கடலிலா, அல்லது வேறு எந்த கடலிலா என்று எண்ணினால் இங்கே அதற்கான விடையை திருமூலர் சொல்கிறார். எம்பெருமானின் அருட்கடலில் நீராடுங்கள் கர்மவினை தீரும் என்று குறிப்பிடுகிறார். எம்பெருமானின் அருட்கடலை எவ்வாறு அணுகுவது? அது உங்களுக்குள்ளே, உங்கள் சிரத்திற்குள்ளே இருக்கிறது. அது வெண்மை நிறமாக இருக்கிறது. அதை திருப்பார்கடல் என்று நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள். சிரசாகிய ஆகாயத்திற்குள்ளே கட்புலனாகாத உணர மாத்திரமே கூடியதான ஒரு அருட்கடல் இருக்கிறது. அந்த அருட்கடலை கடைந்த போது அங்கிருந்து எப்போதும் குறைவுறாத ஒரு அமுதம் கிளம்பி வந்தது. இந்த அமுதத்தை நல்லவர்களுக்காக எம்பெருமான் ஈசன் பெற்று பகிர்ந்தளித்தான். 1000 பெயர்களைக் கொண்டு எம்பெருமான் ஈசனை அழைக்கிறார்கள். பேராயிரம் உடை பெம்மான். ஆனால் ஒரே பேரிலே அவர் அழைக்கப்படுகிறார். எப்படி? சீவன், சிவன் என்று. சீவனே சிவனாக இருக்க சிவனை வேறெங்கும் தேட வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு சிறிய பெரிய உடல்களுக்குள்ளும் சீவன் இருக்கிறது. அந்த சீவன் என்பது வேறல்ல, 1000 பெயர்களை கொண்டு அழைக்கப்படக்கூடிய சிவனே இங்கே சிவனாக இருக்கிறான். இதுவரையிலும் நம்மால் காணப்பட முடியாத ஒரு நல்ல பாதையை எம்பெருமான் ஈசனே நமக்காக படைத்தும் கொடுத்திருக்கிறான். 7 லட்சம் கிரந்தங்கள் மூலமாக எம்பெருமான் ஈசன் இந்த உலக மக்களுக்காக கொடுத்த உயர்ந்த ஞான தத்துவம் சித்தர்களால் கிரகிக்கப்பட்டு, வாசிக்கப்பட்டு, அனுபவிக்கப்பட்டு, ஆராயப்பட்டு அதன் பிறகு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த காலத்திலும் குறைவுபடாத அமுதம் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இப்பேற்பட்ட அமுதத்தை நமக்காக வாரி வாரி வழங்கக்கூடிய எம்பெருமான் ஈசன், பார்த்து பார்த்து நமக்கு சகலத்தையும் செய்யக்கூடிய ஈசன் நம்மை கைவிட்டு விடவா போகிறான்?
என்கிற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். ஆம், எம்பெருமான் ஈசன் கருணையே வடிவானவன். அவன் எக்காலத்தும் நம்மை கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கையோடு உண்மையான அன்பையும் நேசத்தையும் எம்பெருமான் ஈசன் மீது திருப்பி பாருங்கள். உங்களுடைய கர்மவினைகள் காற்றாய் கரைந்து போகும். நிச்சயம் முத்தி சித்தியாகும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.